சொன்ன மாதிரியும் அப்புறம் சண்முகராஜா சார் சொன்ன மாதிரியும் இவங்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்க வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான். குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்ல இருந்து தெரியும். அவர் ஸ்ரீராம் சார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க்யூ சார் டேக்கிங் சான்ஸ் சொல்லி என்னோட ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார். குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்துல என்ன காஸ்ட் பண்ணாரு. எனக்கு இவங்களோ சண்முக ராஜாவோ எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கல. நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் நாடகத்துல இருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனா விஜய் இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்துல ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. தேங்க்யூ விஜய், அண்ட் ஆல்வேஸ் ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ. And I want to say something for Katrina. She could sense that I was a little bit nervous. So she did things in a very quiet way to protect me and also to assure me. Thank you for that, Katrina. So that helped me. Of course, சண்முக ராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். இந்த மாதிரி கூத்துப்பட்டில இருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கன் காலேஜில். அதனால எனக்கு இவங்க கூட எல்லாம் நடிச்சது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஸ்ரீராம் சரோட ஃபேன் நான் இல்லை, இங்க எல்லாருமே சொன்ன மாதிரி தான். பத்லாப்பூர் எல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி படத்துல நம்ம நடிக்க மாட்டோமான்ற ஏக்காலாம் எனக்கு இருந்திருக்கு. அதனால இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் அடுத்தபடி ஒரு அருமையான லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும் யுகபாரதி சார். இந்த படத்துல உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஷேர் பண்ணுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து படத்தை பத்தி சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. சென்னை மாடல் லவ் பாடல்கள் வந்து ஒரு 12 பாட்டு இளையராஜா வரும்போது இணைந்து பணியாற்றும் போது குமார் ராஜா தான் அதை இயக்குனாரு. அப்போ பேசிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு 12 பாட்டு ராஜா சாரோட எழுதிக்கும் போது டெய்லி தினசரி ஒரு வாரம் சந்திச்சு பேசிட்டே இருந்தேன். நானும் 2000 பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தா கூட குமார் ராஜாவுக்கு எழுதுகிற போது வேற ஒரு அனுபவமாக அது இருந்தது. அது என்ன அவர் எப்படி அதை வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாச்சு. அவர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஹிந்தி படம் இருக்கு, அதில் நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு கேட்டார். எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன். இல்லை தமிழ் படம் தான், தமிழ்லையும் வருது, மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நானும் வந்து பத்லப்பூருக்கும் அந்தாதவனுக்கும் வந்து மிகப்பெரிய ரசிகன். அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது, அந்த அளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அவரோட பணியாற்றணும் அப்படின்னாரு. அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு. அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிமுகப்படுத்தி வைத்தார். எல்லாரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினாரு. ஆனா வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி, ஒரு பாடல் பணி மாதிரி இந்த படத்துல இருக்கல. அது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி சண்முகராஜா அவர்கள் சொன்னது மாதிரிதான் மனநிலையா வந்து இந்த படத்துக்கு தயார்படுத்துறது இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியா முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு 3 நாள் இந்த படத்தை மொத்தமா எடுத்தது பிறகுதான் இந்த பாடல் எழுதணும். இது மொத்தம் காட்டிட்டு இந்த இடத்துல பாடல் வரலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழ்ல இதுக்கு முன்னாடி வேற என்னென்ன சொல்லலாம் வந்துருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. தமிழ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள், சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்ல சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார். அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு. அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டோடைய மாதிரி இந்த பாட்டை நாங்கள் வாங்கியிருக்கோம், இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம், இந்த பாட்டுக்குள்ள என்ன அர்த்தத்தை சொல்லலாம், நீங்க யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டாரு. எனக்கு இது வந்து ரொம்ப புதுசா இருந்தது, ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது, நிறைய நேரம் இருந்தது. ஒரு பாட்டுக்குள்ள வந்து ஒரு ஆய்வுபூர்வமா எழுதுறோமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஏன்னா உடனே ஒரு டியூன் கொடுப்பாங்க, அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க, அதை எழுதி வாங்கிக்குவாங்க. அப்படிலாம் இல்லை. நீங்க சொல்ற மாதிரியே நமக்குள்ள வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திட்டு நீங்க எழுதுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி போது சொல்ற மாதிரி சரண் தான் மிகப்பெரிய உதவி புரிஞ்சார். ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன். அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமா விளக்கி ஸ்ரீராம் சார் சொல்லுவாரு. அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க. சந்தேகம் கேட்கும் போதுதான் தெரியும் இது எளிதா போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாற்றணும். அந்த மாதிரி மெட்டுக்கள் முழுக்க இந்தியில தான் இருந்தது. ஆனா எந்த பாட்டும் இந்தி மெட்டுக்கு ஏற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்குன விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பாட்டுலாம் முடிஞ்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னாச்சு. 4 பாட்டு எழுதி முடிச்சுட்டு இருந்தேன். இல்ல இனிமேதான் ரெக்கார்ட் பண்ண போறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்திற்கு ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சொல்லுகிற பொழுது ஹிந்தி அவர் பேசுறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு கத்து ஒவ்வொன்றா பேசினார் சொன்னார்னா, அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த பாட வருகிற எல்லாருமே வந்து வேற வேற மொழிக்காரர்களாக இருந்தாங்க. இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சர சுத்தமாக பாட வைக்க வேண்டும் ரொம்ப விரும்பினாரு. அதுல ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு.
இசையமைப்பாளர் பிரீத்தனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அங்க பாடல் பதிவின் போது சில இந்திக்காக அமைக்கப்பட்டதுல வந்து சில இடங்கள்ல வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சந்தனமாக சில இருந்தது. அப்போ உடனுடன் எழுதி கொடுத்து அது மாதிரி பண்ணா ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக வந்து எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமாரராஜாவுக்கு தான் சொல்லணும். அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது. அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை மும்பைக்கு போயிட்டு வந்தாங்க. உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவருக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையில இருந்து ஒளிப்பதிவு கூடத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு டிரைவர் வருவாங்க. இந்த வர டிரைவர் எல்லாமே வந்து யாரை பத்தி கேட்பாங்கன்னா, சார் மெட்ராஸ் சார், விஜய் சேதுபதி சார், ஹவுஸ் சார், நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க. எங்களுக்கு இது புரியவே இல்லை. நான் அப்புறம் சரண் கேட்டேன், என்ன சார் எல்லா டிரைவரும் வந்து விஜய் சேதுபதி பத்தி என்கிட்ட கேட்கறாங்க, நான் அவரை சந்திக்கவே இல்லை, அவர் எங்க இருக்காரு? இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. உண்மையிலேயே மக்கள் செல்வனா தான் இருந்தாரு. போற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜய் சேதுபதி பத்தி கேட்டாங்க. அப்புறம் தான் கேட்டேன், என்னப்பா விஷயம் அப்படின்னா, இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்போதும் காலையிலும் சாயங்காலமும் அவங்களுக்கு 500 கொடுத்துருவாரு. அதனால உண்மையான மக்கள் செல்வர், மக்கள் தலைவர் மாதிரி அங்க இந்தியில போய் வாழ்ந்து சொன்னாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல வந்து அந்த டிரைவரை அனுப்பும் பொழுது என்கிட்ட கார்டுல பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்ல எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு 500 கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்லுவோம். போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது. எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நன்றி.